டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை இந்த நிமிடம் வரை ஈரான் வந்து சேர்வதற்கான உத்தரவாதம் இல்லாத இழுபறி நிலையாக காணப்படுகின்றது. இப்போதைய குழப்பத்திற்கு காரணம் என்ன? அமெரிக்கா உட்பட பாகிஸ்தான் வரை பல ஊடகங்களினுடைய கருத்தின்படி அமெரிக்காவை மேலும் பல படிகள் கீழே இறங்க வைப்பதற்கு ஈரான் செய்திருக்கின்ற ராஜதந்திர நாடகம் இது என்றும், ஒரு யானையை படுக்க வைப்பதற்கான அங்குசத்தினால் அதனுடைய காதை பிடித்து நசுக்குவது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றது என்றும் கூறுகின்றார்கள். ஈரான் முழுமையாக வர முடியாது என்று கதவை மூடவில்லை. ஆனால் அமெரிக்கா கனவு கண்டு கொண்டிருக்கின்ற பாதையிலே ஈரான் பயணிப்பதற்கு தயாரில்லை என்பதை அமெரிக்காவிற்கு எப்படி விளங்க வைப்பது என்பது தெரியாத நிலையில் ஈரான் கடைசி தந்திரமாக இதை பயன்படுத்தி இருக்கின்றது. பிபிசியினுடைய லைஸ் டு செட் கருத்தின்படி ஈரான் கடைசி நிமிடம் வரை இழுத்தடித்து தமக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கிய பின்னர் தான் அங்கு புறப்படும் என்று கூறுகின்றது. அமெரிக்க குழு திங்கள் மாலை பாகிஸ்தானை வந்தடையும் என்று கூறப்பட்டாலும் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸ் அங்கு வருவதில் சந்தேகம் இருப்பதாக சில ஊடகங்கள் கூறுகின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் வரமாட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எங்கே இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானிய குழு முற்றாக வராமல் விடுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய உப அதிபர் அங்கு சென்று அவர்களுக்காக காத்திருந்து ஏமாற்றமாக திரும்புவாராக இருந்தால் அது அமெரிக்க அரசியல் உயர் மட்டத்திற்கு அவப்பேராக அமைந்துவிடும் என்கின்ற கருத்தில் ஜே.டி. வான்ஸினுடைய பயணம் கடைசி நேரத்தில் ஒரு கேள்விக்குறியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஈரானினுடைய நகர்வை பொறுத்தே அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இருதரப்பையும் உட்கார வைக்க வேண்டியது அந்த நாட்டினுடைய பெருமைக்கு அவசியமாக இருக்கின்றது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் 10,000 படைகள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பிற்காக. அமெரிக்காவினுடைய நியூயார்க் போஸ்ட் கூறுகின்ற பொழுது பேச்சுவார்த்தை மேசையில் நாடகம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும், இந்த நாடகம் ஈரான் அதிக நன்மை பெறுவதற்கான நாடகம் என்றும் கூறுகின்றது. அதேவேளை இருதரப்பும் தாம் பலமாக இருக்கின்றோம் என்று உலகத்திற்கு காட்டுவதற்கான இப்படியான ஒரு வேலையை செய்கின்றார்கள் என்றும் அது கூறுகின்றது. தொடர்ந்து நடைபெற்றிருப்பது என்ன? அல் ஜசீரா, பிபிசி ஆகிய ஊடகங்களினுடைய கருத்தின்படி எதிர்வரும் புதன்கிழமை போரை ஆரம்பிக்காமல் யுத்த நிறுத்த காலத்தை மேலும் ஒருபடி நீட்டிக்கலாம் என்றே கருதப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய பைத்தியக்காரன் போன்ற மிரட்டல் நாடகமும் ஈரானினுடைய நாடகம் போரின் விளிம்பு வரை வந்து போருக்கே தயார் என்று பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்ப்பது போன்ற இடத்தை வந்திருக்கின்றது. இருவரும் விட்டு கொடுக்காத நிலையே இதுவாகும். இந்த நிலையில் சீனா கடும் கோபம் அடைந்திருக்கின்றது. ஈரானினுடைய ஆயில் டேங்கர் மீது சர்வதேச கடல் பரப்பில் வைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலும் கப்பலை பிடித்து வைத்திருப்பதும் முற்றிலும் சர்வதேச சட்டங்களுக்கு முரணான செயல் என்று கண்டித்திருக்கின்றது. இரண்டு தரப்பும் உடனடியாக பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப வேண்டும் என்றும் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் வன்மையாக எச்சரித்திருக்கின்றார். ஈரானினுடைய ஆயில் ஏற்றுமதியில் 90% சீனாவிற்கே நடைபெறுகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஆயில் பிரச்சனை இல்லை, சொந்த நாட்டிலேயே இருக்கின்றது என்று கூறுகின்றது. ஆகவே இந்த தடையானது சீனாவை எச்சரிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. சீனா உடனடியாக இதில் தலையிட்டு ஒரு சமரசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இதை செய்து கொண்டிருக்கின்றார் என்றாலும் இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்பிற்கு சரியான ஒரு பாடத்தை படிப்பிக்க வேண்டும் என்பதிலும் சீனா தெளிவாக இருப்பதை இந்த நிகழ்வு காட்டுகின்றது. டென்மார்க்கினுடைய செய்தி ஆய்வாளர் கிறிஸ்டியான் மௌரிட்சன் கூறுகின்ற பொழுது, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கட்டிட விற்பனையாளர். அவர் தன்னுடைய கட்டிடங்களை விற்பனை செய்வதற்கு அதை வாங்க வருபவர்களிடையே கடுமையான மிரட்டலை விடுத்து அதிக விலைக்கு அவற்றை விற்று முடித்து விடுவார். இது போன்ற வேலையை ராஜதந்திரத்தில் அவர் செய்ய முற்பட்டிருப்பதுதான் அவர் இழைத்து கொண்டிருக்கின்ற தவறாகும். எந்த இடத்தில் எதை பாவிக்க வேண்டும் என்று தெரியாமல் எல்லா இடங்களிலும் ஒரே விடயத்தை பாவிக்கின்றார்.
ஈரான் அமெரிக்க அதிபரிடம் கட்டிடத்தை வாங்கப் போகவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் என்ற நாட்டை அவர் விளங்கிக் கொள்வதே கடினம். ஈரான் மிகவும் பழம்பெரும் நாகரிகம் கொண்ட ஒரு நாடு. அவர்களுடைய வரலாறு மிக மிக நீண்ட ஒரு வரலாறு. அப்படிப்பட்டவர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த சிறுபிள்ளைத்தனமான மிரட்டல்களுக்கும் சின்ன சின்ன கதைகளில் வருகின்ற பைத்தியக்காரன் போன்ற நாடகங்களுக்கும் அவர்கள் ஒரு காலமும் அடிபணிய மாட்டார்கள். தங்களுடைய நாகரிகத்தை இப்படியான சிறுபிள்ளைத்தனமான வேலைகளினால் அவமானப்படுத்த முற்படுகின்றார் என்று மேலும் கடுங்கோபம் அடைவதற்கான சூழலையே இது உருவாக்கும். டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல் தமது தேசிய கௌரவத்தையே அவமானப்படுத்தும் செயல் என்று அவர்கள் கருதி டொனால்ட் ட்ரம்பை விட கடுமையான இடத்திற்கு அவர்கள் போவதற்கு அது தூண்டுகோலாக அமையும். டொனால்ட் ட்ரம்பின் இனி நான் நெகிழ்ச்சியாக நடக்க மாட்டேன், கீழ்ப்படிவாக நடக்க மாட்டேன் என்று கூறிய கருத்துக்கள் ஈரானை சினமடைய செய்திருக்கின்றன. அவர் அப்படி மிரட்டுகின்ற பொழுது நாங்கள் செல்வோமாக இருந்தால் தம்மை விட டொனால்ட் ட்ரம்ப் பெரியவர் என்று தாமே ஏற்று அங்கீகரித்ததாக போய்விடும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பை சுற்றி இருப்போர் கடவுளாக நினைத்து வழிபடுவது போல ஈரான் வழிபட தேவையில்லை என்பதை டொனால்ட் ட்ரம்ப் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதன் காரணமாகவே இந்த பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதலை நடத்தி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதானது ஒரு பிள்ளையை அடித்து பாடசாலைக்கு இழுத்து கொண்டு போவது போன்ற ஒரு வேலையாக இருக்கின்றது. இந்த சிறு பிள்ளை நாடகத்திற்கு ஈரான் அடிபணிய மாட்டாது. ராஜதந்திரம் வேறு, வியாபாரம் வேறு, இரண்டையும் ஒன்றாக இணைத்தல் கூடாது. ராஜதந்திரத்திற்குள் வியாபாரத்தை கொண்டு வந்து நுழைத்தால் ஈரான் டொனால்ட் ட்ரம்பிற்கு சரியான பாடம் படிப்பிக்காமல் விடமாட்டாது என்பதும் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அதேவேளை கடந்த புனித வெள்ளி அன்று அமெரிக்காவினுடைய F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பொழுது டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் குழப்பமாக இருந்தார் என்று விவகாரத்தை அம்பலத்தில் போட்டு உடைத்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் கடும் கோபம் அடைந்து வெள்ளை மாளிகையில் கண்டவர்களை எல்லாம் திட்டி தீர்த்து கொண்டிருந்தார் என்றும் பல மணி நேரம் கோபம் உறங்காமல் இருந்தார் என்றும் முன்னர் ஈரானுக்குள் படையை அனுப்பி ஈரானிய தூதராலயத்தில் மாட்டுப்பட்டவர்களை மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தோல்வியடைந்த ஜிம்மி கார்ட்டர் போல தானும் தோல்வியடைந்து விடுவேனோ என்கின்ற அச்சத்தினால் அவர் நடுங்கிக் கொண்டு இருந்தார் என்றும் இது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அந்த விமானியை மீட்பதற்கான பணிகளை சிச்சுவேஷன் ரூம் என்கின்ற அறையிலிருந்து செய்த பொழுது டொனால்ட் ட்ரம்பை உள்ளே வருவதற்கு JD Vance அனுமதிக்கவில்லை. அங்கு வந்து அவர் சத்தம் போட்டுக் கொண்டு இருக்கின்ற பொழுது பணியாளர்கள் எதையும் செய்ய முடியாது என்பதனால் வேறொரு அறையில் அவரை உட்கார வைத்து தொலைபேசி வழியாக தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றது இந்த பத்திரிகை. அதன் பின்னர் அந்த விமானி மீட்கப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடன் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுடைய ராணுவ வீரர்களை பற்றி தெரியாதா என்று அடுத்த நிமிடமே அந்தர்பல்ட்டி அடித்து அதை பாராட்டி பேச தொடங்கினார் என்றும் எழுதியிருக்கின்றது. ஆகவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஈரான் போர் என்பது அல்ல. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று கூறியது அமெரிக்காவில் எப்பொழுதும் தான் ஃபர்ஸ்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படை கொள்கை என்பதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலினுடைய இந்த செய்தி காட்டுகின்றது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை வந்து இறுக்கமான ஓர் இடத்தில் நின்றிருக்கின்றது. இதனுடைய அடுத்த கட்டம் என்ன? தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.